அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு காந்தம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் காந்தம் தொடர்பாக இதற்கு முன்னைய வகுப்புல பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். நாங்க காந்தங்கள்ல முக்கியமாக காந்தங்களினால் கவரக்கூடிய பொருட்கள், கவரப்பட முடியாத பொருட்கள் பார்த்திருக்கு. அதை தொடர்ந்து பல்வேறு வடிவமான காந்தங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அதுல பரிலாட காந்தம், சட்ட காந்தம், வடிவ காந்தம், வளைய காந்தம், வில்லை காந்தம் என்று சொல்லி வித்தியாசமான காந்தங்கள் பார்த்தோம். அதனை தொடர்ந்து காந்த முனைவுகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதாவது வடமுனைவு, தென்முனைவு தொடர்பானது. வடமுனைவு, தென்முனைவு. அடுத்ததாக காந்தத்தினுடைய நடத்தை. காந்தம் உண்டு கட்டி தொங்க விடப்படைக்குள்ள அது ஓய்வடைகின்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு தெற்காக அது ஓய்வடையும் என்று சொல்லி பார்த்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக காந்த முனைவுகளுக்கு இடையில இருக்கிற இடைத்தாக்கம். ஒரு காந்தத்தை எடுத்து அதனுடைய வடமுனைவையும் தென்முனைவையும் குறிச்சு வச்சுக்கணும். அதே போன்று இன்னொரு காந்தத்தை எடுத்து 2 காந்தங்களையும் அருகருகாக வச்சு காந்தத்தினுடைய தன்மை, அதன் முனைவுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய இடைத்தாக்கம் பற்றி பார்க்கணும். வடமுனைவையும் பக்கத்துல கொண்டு வரும்போது அது ஒன்றை ஒன்று தள்ளுவதை பார்க்கலாம். அல்லது தென்முனைவோடு அருகருகே கொண்டு வரப்பட்ட போது அது தள்ளுவதை பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லுவோம், ஒரே மாதிரியான முனைவுகள் அருகருகாக கொண்டு வரப்படும் போது, ஒத்த முனைவுகள் ஒரே மாதிரி இருக்கிற முனைவு அருகருகாக கொண்டு வரப்படும் போது அது ஒன்றையொன்று தள்ளும் என்று சொல்லுவோம். அதே போல வடமுனைவு இருக்கிற ஒரு காந்தத்தை நோக்கி தென்முனைவு இருக்கக்கூடிய காந்தத்தினுடைய பகுதி கொண்டு வரப்படும் பொழுது அது கவரும். அல்லது தென்முனைவுள்ள இன்னொரு காந்தத்துக்கு கிட்ட வடமுனை உள்ள காந்தத்தை கொண்டு வந்தா அப்பவும் கவரும். அதாவது முனைவுகளை மாற்றி வச்சு கிட்ட கொண்டு வந்தா கவரும். அப்ப இந்த முனைவுகளை மாற்றி இருக்கிறத நாங்க சொல்லுவது ஒவ்வாத முனைவுகள். எப்படி சொல்லுவா? ஒவ்வாத முனைவுகள். சரியா? அப்ப பார்க்கிறோம், இது வெவ்வேறு முனைவுகளாக இருந்தால் கவரும், ஒரே முனைவாக இருந்தால் தள்ளும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்க வெவ்வேறு பொருட்கள்ல கவர்ச்சி விசை எப்படி இருக்கிறது, காந்தங்களில் கவர்ச்சி விசை எப்படி இருக்கிறது. இப்ப நாங்க ஒரு இரும்பாணிய கொண்டு போகிறோம், அது வடமுனைவாக இருந்தாலும் சரி தென்முனைவாக இருந்தாலும் சரி கவரப்படும். இரும்பாணி வடமுனைவுடன் இருந்தாலும் சரி தென்முனைவுக்கு அருகில கொண்டு போனாலும் சரி அது கவரப்படும். சரியா? அதே நேரம் ஒரு பென்சிலை தென்முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் சரி வடமுனைவுக்கு அருகில கொண்டு சென்றாலும் சரி அங்கு கவர்ச்சியையோ தள்ளுகையோ அவதானிக்க முடியாது. பென்சில காந்தம் கவராது. அது 2 முனைவுகள்லையுமே கவர்ச்சி இல்லை, தள்ளுகையும் இல்லை. சரி, அதே வேளையில இப்ப எங்களுக்கு இதுல முனைவு தெரியும், தென்முனைவு வடமுனைவு. அதே போல இன்னொரு காந்தத்தை நாங்க கொண்டு வந்து காக்கைக்குள்ள வேறுபட்ட முனைவுகளாக இருக்கும் போது கவரும், ஒரே முனைவுகளை கிட்ட கொண்டு போயிட்டு தள்ளு. சரியா? அப்ப அதை நாங்க
காந்தத்தினுடைய வெவ்வேறு பொருட்களை கவருகின்ற ஆற்றலை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறது காந்த விசை எந்த அளவுக்கு வலிமையானது, காந்தத்தில இருக்கக்கூடிய காந்த விசையினுடைய வலிமை. அப்ப காந்த விசையினுடைய வலிமை தெரிய வேண்டுமாக இருந்தால் காந்த விசை எந்த அளவு தூரத்துக்கு இருக்கும் என்றது தெரிய வேண்டும். காந்த விசை சரியா? அப்பம் ஒரு காந்தத்தை சூழ இருக்கிற அந்த காந்த புலத்துல காந்த விசை தொழிற்படும். அதாவது கவருகின்ற ஆற்றல் அந்த பிரதேசத்துல காணப்படும் என்று சொல்லும். அப்போ ஒரு சட்ட காந்தத்தை சூழ அந்த காந்த விசை எப்படி இருக்கும் என்றத நாங்கள் ஒரு கற்பனை கோடுகள் மூலமாக காட்டலாம். எப்படி சொல்லுவோம்? கற்பனை கோடு. இப்ப இந்த காந்தத்துல எவ்வளவு தூரம் அந்த கவர்ச்சி விசை இருக்கு, அதாவது காந்த புலம் என்று நாங்க சொல்லுவோம். காந்த சக்தி தொழிற்படக்கூடிய பிரதேசம். அதை நாங்கள் வடமுனைவில இருந்து ஒரு கோடு தென்முனைவை நோக்கி, வடமுனைவிலிருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியான பெற வேண்டும். அது போய் தென்முனைவில் முடிவதாக இருக்க வேண்டும். அதே போல 2 சைடும் உங்களுக்கு வரும். காந்தப்புலம் இவ்வாறு காணப்படும் அப்படின்றத நாங்க ஒரு கற்பனையான கோடுகளை வச்சிருக்கிறோம். வடமுனைவில இருந்து வெளியில போற மாதிரியும் இந்த கோடுகள் அப்படியே சுற்றி வரைக்கிற அது தென் முனைவை நோக்கி வருவதாகவும் அம்புக்குறிகள் காட்டப்படும். அப்ப இங்க இருந்து வடமுனைவில இருந்து வெளிக்கிட்ட அந்த காந்த விசை கோடு தென் முனைவு வரை வரும். இப்ப நாங்க இந்த கோடுகளை கீறுறதுக்கு எங்களுக்கு தெரிய வரும். இந்த கோடு இப்படித்தான் இருக்கும், ஏதாவது ஒண்ண பார்த்துத்தானே கீறி இருப்போம். சரி, அப்ப நாங்க இப்படி கீறுறதுக்கு முதல்ல ஒரு பரிசோதனை செய்து பார்த்தேன் நான். எப்படி? ஒரு வெள்ளை தாளில காந்தம் ஒன்றை வச்சு, சட்ட காந்தம் ஒன்றை வைத்து அதுக்கு மேல இரும்பு தூள் அயன் டஸ்ட் போடணும். அந்த இரும்பு தூள் நிற்கக்கூடிய வடிவம் தான் இந்த கோட்டினுடைய வடிவம். சரியா? இரும்பு தூள் இந்த லைனில நின்றது. அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் காந்த விசை கோடுகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கற்பனையாக வரைகிறோம். சரி, அப்ப இந்த காந்த தூள் பரவி இருக்கிற அந்த பிரதேசம் காந்த புலம் என்று சொல்லும். இதுதான் காந்த விசை கோடுகள் என்று சொல்லும். இது நாங்கள் கற்பனையாக வரைகிறது. இதை நாங்க அந்த காந்தத்துக்கு மேல இரும்பு தூளை போட்டுட்டு பாக்க அந்த காந்த புலத்துல தூள் எப்படி லைனா நின்றதோ அந்த லைனை தான் வரைந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த பிராக்டிகலை நீங்க சில பேர் ஸ்கூல்ஸ்ல செய்து பார்த்திருப்பீங்க. நாங்க அத வீடியோவிலையும் பார்த்திருக்கிறோம். பாருங்க அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு.
ஒரு சட்டக்காந்தம். அதன் மேல நாங்க ஒரு வெள்ளை பேப்பர் வைக்கிறோம். இது இரும்பு தூள். இரும்பு தூளை அந்த சட்ட காந்தத்துக்கு மேல நாங்க போட்டு இரும்பு தூள்கள் ஒட்டின மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனைத்தான் நாங்கள் இங்க பார்க்கணும். பாருங்க, அடுத்ததாக இது காந்தங்களை, இரண்டு சட்ட காந்தங்களினுடைய ஒரே மாதிரியான முனைவுகளை நாங்க அருகருகே கொண்டு வரும்போது அது தள்ளுவதை நாங்க அவதானிக்கலாம். இரண்டும் ஒன்றையொன்று தள்ளும். அதுக்குரிய படம் வந்து காந்தத்தூளை கொட்டேக்குல இரண்டு பக்கமும் வடமுனைவு வடமுனைவு, இப்ப ரெண்டும் வடமுனைவிலிருந்து வெளியில போற மாதிரி தான் அந்த கோடுகள் தரும். இப்ப ரெண்டு பக்கத்துல இருந்து வெளியில போறதுனால அது ஒன்றையொன்று தவறாது. பாருங்க, அந்த இடத்துல மட்டும் இரும்பு தூள்கள் இல்லை. சரியா? ஒன்று வடமுனைவு ஒன்று தென்முனைவாக இருக்கும் போது அது ஒன்றையொன்று தவறுவதாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு காரணம், வடமுனைவில இருந்து ஆரம்பிக்கின்ற கோடு தென்முனைவில முடிவடைய வேணும். அப்ப அந்த இரும்பு தூள்கள் பாத்தீங்கன்னா வடமுனைவையும் தென்முனைவையும் இணைப்பது போல ஒழுங்குபடுத்தி நிற்கும். பாருங்க, அது நடுவுல அந்த கோடுகள் லைனா நிக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லுவோம், இந்த கோடுகளை நாங்கள் கற்பனையாக வரைகிறோம். சரியா? இப்ப ஒரு வடமுனைவு காந்தத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு வடமுனைவை கொண்டு வரையில வடமுனைவில இருந்து வெளியில போற மாதிரி தான் வர வரும். அப்ப எங்களுக்கு வடமுனைவில இருந்து கோடு வெளியில வருவதாக பாருங்க. இங்க இருந்தும் வெளியில தான் போக வேணும், அங்க இருந்தும் வெளியில தான் போக வேணும்னா ரெண்டுமே தள்ளு. கோடு போய் தென்முனைவுக்கு சேருவதாக இருந்தால்தான் கவரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ரெண்டுல இருந்தும் வெளிக்கிடுகின்ற காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று தள்ளுவதாக அமையும். அதுவே இப்ப வடமுனைவையும் தென்முனைவு காந்தத்தை நாங்கள் எடுத்தால், தென்முனைவையும் எடுத்து வைத்திருந்தால் ஒரு தென்முனைவு காந்தமும் ஒரு வடமுனைவு காந்தம் அருகருகாக கொண்டு வரதென்றா எங்களுக்கு தெரியும், எண்ணில இருந்து வெளியில போற மாதிரி வர வேண்டும் அம்புக்குறி வெளியில போற மாதிரி வரணும். ஆனா அது எஸ்ல போய் முடிய வேணும். அப்படித்தானே நாங்கள் அம்புக்குறி போட வேணும். அப்ப இது ஏன் அது போய் எஸ்ல முடிவதாக இருந்தால் நேரடியாக கவர முடியும் தானே பிள்ளை. அதனாலதான் இது ரெண்டும் வேற வேற முனைவுகளாக இருக்கும் போது அந்த காந்த விசை கோடு சரியாக எண்ணிலிருந்து வெளிக்கிட்டு எஸ்ல முடியும். அப்ப கவரலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க இருந்துதான் காந்த விசை கோடுகள் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஆனா முடிகிறதுக்கு இது முடிகிறதுக்கு இது எஸ்ஸா இல்லை, இதுன்ற கதிர் முடிகிறதுக்கு இது தென்முனைவாக இல்லை. ஆகவே ரெண்டும் ஒன்றை ஒன்று தள்ள போகும். சரியா? அதுதான் ஒத்த முனைவுகள் தள்ளுவதாக, வேறுபட்ட முனைவு கவருவதாகவும் இருக்கிறதுக்கான காரணம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு காந்த விசை எப்படி என்று விளங்கியிருக்கு. காந்த விசை ஒன்று தள்ளுறதுக்கும் கவருறதுக்குமான காரணம். சரியா? அப்ப அடுத்ததாக நாங்கள் இந்த காந்த விசையினுடைய வலிமையை சோதிக்க போகிறோம். காந்த விசையின் வலிமை சம்பந்தமா. சரியா? காந்த விசையின் வலிமை. அப்ப இதை செய்யறதுக்காக நாங்கள் காந்தம் எடுக்கிறோம். ஒரு சட்ட காந்தம்
சட்டகாந்தம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். இரும்பாணிகள் அல்லது குண்டூசிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கவரக்கூடிய ஏதாவது பொருட்கள் இரும்பாணி அல்லது குண்டூசிகளை எடுத்துக்கொள்ளும். சரியா? இப்ப நாங்கள் இந்த காந்தம் ஒன்றை எடுக்கிறோம். சரியா? அந்த காந்தத்தினால ஒரு இரும்பாணிய கவர வைக்கிறோம். ஒரு இரும்பாணியில கவருது. ஒரு ஆணியை அது கவருது. சரி, அந்த ஆணியோட இன்னொரு ஆணியை நாங்க கிட்ட கொண்டு போறோம், அதையும் கவருது. இன்னொரு ஆணியை கிட்ட கொண்டு போனா அந்த ஆணியை கீழே கவருது. அதே மாதிரி சரியா, இன்னொரு ஆணியையும் கவருது. அதாவது ஒரே முனையில அது கிட்டத்தட்ட 3 ஆணிகளை ஒரே தடவையில கவரக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப இந்த சட்டகாந்தம் 3 ஆணிகளை ஒரே டைம் கவருது. நாங்க வேறொரு சட்டகாந்தத்தை எடுக்கிறோம். வேறொரு சட்டகாந்தத்தை எடுக்கிறோம். அதிலே இதே போல நாங்கள் குண்டூசிகளை கவர்தான்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல ஒரு குண்டூசிய கவரு. அதே மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு குண்டூசி. இதே போல அது தொடர்ந்து நிறைய குண்டூசிகள் 1, 2, 3, 4, 5, 6 குண்டூசிகளை அது கவரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இதுல நாங்க சிறிய சட்டகாந்தத்திலையும் பார்க்கிறோம். எங்களுக்கு 3 அல்லது 4 குண்டூசிகளை மட்டும் கவரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எங்களுக்கு A, B என்று இந்த 2 காந்தங்கள் இருக்கு. 2 சட்டகாந்தங்கள் A, B என்று இருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த காந்தத்துல 6 ஊசிகள் கவரப்படும். B காந்தத்துல 4 ஊசிகள் குண்டூசிகள் கவரப்படும். இதுல 3 ஆணிகள் கவரப்பட்டது B காந்தத்துல. A காந்தத்துல 5 ஆணிகள் கவருவதை பார்க்கிறோம். 5 ஆணிகள் கவருவதை பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த 2 காந்தத்திலேயும் எந்த காந்தம் வலிமையானது என்று சொல்லி நாங்க எடுப்போம். வலிமை என்றா நாங்க என்ன பிள்ளைகள் சொல்லுவோம்? எது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, எது நல்ல கூடுதலாக கவருது, அதுதான் நாங்க வலிமையானதுன்னு சொல்ல போறோம். அப்ப இதுல பாக்குறோம், எங்களுக்கு காந்தம் நிறைய குண்டூசிகளையும் நிறைய ஆணிகளையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே A காந்தம் B காந்தத்தை விட வலிமை கூடியது என்று சொல்லுது. A காந்தம் B-ய விட வலிமையானது. எப்படி சொல்றோம்? B-ல இருக்கிறத விட A-ல கூடுதலாக கவர்ச்சி விசை காணப்படுகிறது. கவர்ச்சி கூடுதலாக காணப்படுகிறது. சரியா? அப்ப கூடிய எண்ணிக்கையிலான ஆணியையும் குண்டூசியையும் கவருகின்ற காந்தம் கவர்ச்சி விசை கூடியது, அதாவது காந்த வலிமை கூடியது. A, B ஆகிய காந்தங்களில் எதில் காந்த வலிமை அதிகம்? Aயின் காந்த வலிமை அதிகமாக இருக்கு. சரியா? அடுத்ததாக நாங்கள் படகு ஒன்றை
எளிமையான ஒரு படகு ஒன்றை செய்வது எப்படி என்று சொல்லி பார்ப்போம். காந்தத்தை வைத்து ஒரு படகு ஒன்றை செய்தல். சரியா? அப்ப நாங்க இப்ப காந்த விசை பார்த்துட்டோம், காந்த வலிமை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காந்தத்தை வச்சு ஒரு படகு மாதிரி ஒன்று செய்ய போறோம். அதற்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். தேவையான பொருட்கள் ஒரு மெல்லிய பலகை, மெல்லிய பலகை, ஒரு பெரிய பேசின் மாதிரி ஒன்று எடுப்போம். அப்ப அதுலதான் எங்களுக்கு நீர் ஊற்றுவதற்கு வசதியாக இருக்கு. ஒரு பேசின் ஒன்றை எடுத்திருக்கிற, உள்ளுக்குள்ள தண்ணி விட்டு வச்சு நீரோட. சரியா? அதுல நாங்க உள்ள தண்ணிய நிரப்பிட்டு ஒரு மெல்லிய பலகை ஒன்றை எடுத்து அந்த பலகைக்கு நடுவில கடதாசி கவ்வி. கடதாசி கவ்வி என்றா என்னது? இந்த பேப்பர் கிளிப்படு நாங்க சொல்லுவோம். ஒரு மெல்லிய பலகை ஒன்றை வச்சு, சின்னதாக மெல்லிய பலகை ஒன்றை வச்சு அதுக்கு நடுவில கொஞ்சம் கிளைய வச்சு, கிளையண்டது புற்றுதன்மை உடையது, இந்த கிளைய வச்சுட்டு அதுல நாங்க கடதாசி கவ்வி, கடதாசி கவ்வின்றது கிளிப், கிளிப் ஒன்றை வைக்கிறோம், நடுவில வைக்கிறோம். சரியா? அதுல நாங்க எங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அந்த கிளைக்கு நடுவில ஒரு கொடி ஒன்றை குட்டி விடும், படகு. சரியா? இப்ப எங்களுக்கு இந்த நீர்த்தாளிக்குள்ள பலகையில கடதாசி கவ்வி கிளேயில ஒட்டி வச்சிருக்கு. சரியா? இப்ப இந்த பலகை மிக மெல்லிய பலகையா இருந்தா தான் பிள்ளை அது நீரில மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப நாங்க இப்ப இந்த பலகையில இருக்கிற இந்த ஊசிய அருகில கிட்ட கொண்டு போக கூடாது, இதுக்கு அருகில நாங்கள் ஒரு சட்ட காரணத்தை பிடிக்கக்குள்ள சட்ட காரணத்தை பிடிக்கக்குள்ள அந்த படகு மூவ் பண்ணும், அசைகிறத பார்க்க. இது நாங்க இந்த காந்தத்தை இப்படி சைட்டா கொண்டு வர அதுவும் அப்படியே திரும்பி சைட்டா வரும். சரியா? இப்ப நாங்க இதை எங்களுக்கு விருப்பமான வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கொண்டு செய்யலாம். ஒரு காந்தம் இருந்தால் பேசின், பேசின்ல தண்ணி, தண்ணியில சின்னதாக மிதக்கக்கூடிய ஒரு பலகை, அதுக்கு மேல கடதாசி கிளிப் ஒன்று, நடுவில் கிளே ஒட்டி அந்த பொடியை வச்சிருக்கு. சரி, அப்ப இது ஒரு எளிமையான பரிசோதனை. பாடசாலைகளை நீங்க செய்து பார்க்க முடியும். ஒரு சின்ன காந்தம் இருந்தா இதை நாங்க எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேசின்ல சுத்தி வர வைக்கலாம். சரியா? அப்ப இதை நாங்க எளிமையான படகு ஒன்றை செய்து பார்க்கிறது. அதாவது காந்தத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பம், காந்தத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பம். இப்ப எங்களுக்கு காந்தம் பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மாலுமிகள், விமானிகள், காட்டுக்குள்ள ட்ரிப்புகள் இதுகளுக்கு போறாக்கள், அதே மற்றது போர் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல காடுகள்ல போற வீரர்கள் அதை பயன்படுத்துவார்கள். இத காந்த காந்தத்தினால் செய்யப்பட்ட திசை காட்டிய பயன்படுத்துவார்கள். அப்ப அதுல காந்தம் இருக்கிறதுன்ற நன்மை என்ன? திசை காட்டி எப்பவும் அதனுடைய ஊசி வடக்கு தெற்காக நிற்பதை பார்க்கலாம். காந்தத்தின் ஊசி எப்போதும் வடக்கு தெற்காக நிற்கும். அதை வச்சு கொண்டுதான் அவர்கள் காட்டுக்குள்ளேயோ அல்லது போற இடத்திலேயோ
கடல்லையோ திசையை கண்டறிவார். சரியா? அப்ப திசை காட்டிய அதுக்காக பயன்படுத்துது. சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு வீடுகள்ல இருக்கிற கணனி, தொலைக்காட்சி, தொலைபேசி அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு அருகில காந்தங்களை வைக்கிறதுனால, வலிமையான காந்தங்களை நீங்க அருகில வைக்கிறதுனால அந்த சாதனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். சரியா? அப்ப கவனத்துல கொள்ள வேணும். வீட்டை இருக்கிற டிவி, லேப்டாப்ஸ், கணனி, செல்லிட தொலைபேசிகள் அல்லது உங்களோட போன்ஸ் எல்லாத்துக்கும் அருகில வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த காந்தங்கள், சரியா? நன்கு வலிமையான காந்தங்களை நீங்க அதுக்கு பக்கத்துல வச்சா அவை உபகரணங்கள் பாதிப்புக்கு உண்டாகும். சரியா? இதை தெரியாமல நீங்க வைக்க கூடாது. அப்ப நாங்க இப்ப காந்தங்கள் தொடர்பாக படிச்சு முடிச்சிருக்கோம். அப்ப இப்ப நாங்கள் காந்தங்கள்ல இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் சிலது பார்ப்போம். சரியா? பயிற்சி என்று போட்டுக்கணும். காந்தத்துல பயிற்சி வினாக்கள். பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாக்கள் என்று போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, பின்வரும் பொருட்களுள் பின்வரும் பொருட்களுள் காந்தத்தால் காந்தத்தினால் கவரப்படும் காந்தத்தினால் கவரப்படும் பொருட்களை தெரிவு செய்க. பின்வரும் பொருட்களுள் காந்தத்தினால் கவரப்படும் பொருட்களை தெரிவு செய்க. ஒன்று, இரும்பாணி, கண்ணாடி, சவர அலகு. சவர அலகுன்னு சொல்றது நாங்க பிள்ளைகள் வெட்டுறதுக்காக வச்சிருக்கிற அந்த சவர அலகு. மோதிரம், தங்க மோதிரம், தங்க தங்க மோதிரம், ஊசி. இப்ப இதுல இருந்து நீங்கள் எது
காந்தத்தினால் கவரப்படும் என்று சொல்லி கீழே எழுதிக்கொள்ளும். சரியா? இதுல முதலாவது இரும்பாணி இருக்கு. இப்ப நாங்க பார்த்த நாங்கள் இரும்பாணிகள் கட்டாயம் காந்தத்தினால் கவரப்படும். இப்ப முதலாவது எழுதுவீங்க இரும்பாணி. இரும்பாணி கவரப்படும். இரண்டாவது கண்ணாடி. கண்ணாடிய கவராது. கண்ணாடிய கவர். மூன்றாவது சவரலகு. பிளேட் கவரப்படும். பிளேட் கவரப்படும். தங்க மோதிரத்தை கவராது. தங்க மோதிரத்தை கவராது. ஊசி கவரப்படும். ஊசி கவரப்படும். சரியா? அப்ப இதை நீங்க எழுதியிருப்பீர்கள் நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்க ஒரு கீறிட்ட இடைவெளிய நிரப்பு. கீறிட்ட இடைவெளி நிரப்பு. சரியா? அப்ப அதுல ஒன்று முதலாவது கீறிட்ட இடைவெளி நிரப்புகள முதலாவது காந்த முனைவுகள். காந்த முனைவு கீறு அதிகமாகும். காந்த முனைவுகளில் கீறு அதிகமாகும். இரண்டாவது ஒத்த முனைவுடைய காந்தங்கள் ஒத்த முனைவுடைய காந்தங்கள் ஒன்றையொன்று கீறு என்ன செய்யும்? ஒன்றையொன்று அங்கால டேஷ் போட்டுக்கொள்ளும். இடைவெளியில பொருத்தமான விடையை எழுதும். மூன்றாவது காந்தம் பயன்படும் காந்தம் பயன்படுத்தப்படும் உபகரணம் கீறு ஆகும்.
காந்தம் பயன்படுத்தப்படும் உபகரணம் கீறு ஆகும். 4வது ஒவ்வாத முனைவுக்கு ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று அதாவது கவருமா தள்ளுமா என்பது எழுதினாச்சு. ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவருமா அல்லது தள்ளும். எழுதிக்கொள்ளுங்க. கீறிட்ட இடத்தை நிரப்புறது. முதலாவது காந்த முனைவுகளில் கீறு அதிகமாகும். காந்த முனைவுகள் என்றால் உங்களுக்கு தெரியும், வடமுனைவு தென்முனைவு. அந்த இரண்டிலும் என்ன அதிகமாக இருக்கிறதுனா காந்த இயல்பு. காந்த இயல்பு அல்லது காந்த விசை, கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கு. எங்க அந்த முனைவுகள் இப்ப நாங்க பார்த்தோம், அந்த ஒரு சட்ட காந்தத்துல அதன் வடமுனைவிலையும் சரி தென்முனைவிலையும் அதிகளவான ஊசிகள் கவரப்படும் அல்லது அதிகளவான குண்டூசிகள் அல்லது கடதாசி கம்பியில கவருவதை பார்க்கலாம். அதுல இருந்து நாங்க என்ன சொல்லுவோம், அதனுடைய முனைவுகள்ல கவர்ச்சி விசை அதிகம் அல்லது காந்த இயல்பு அதிகம் சொல்லுவோம். காந்த இயல்பு காந்த இயல்பு அதிகம் என்று சொல்லணும். சரியா? இரண்டாவது பாருங்க, ஒத்த முனைவுடைய காந்தங்கள் ஒன்றை ஒன்று. ஒத்த முனைவுடைய என்பதற்குரிய அர்த்தம் என்ன? வடமுனைவுக்கு அருகாக கொண்டு செல்தல் அல்லது தென்முனைவை எஸ் என்று போட்டிருக்கிறத இன்னொரு தென்முனைவு எஸ் என்று இருக்கிறதுக்கு அருகில கொண்டு வருதல். ஒரே மாதிரி முனைவுதான் ஒத்த முனைவுகள். அவை அருகருகாக கொண்டு வருகிற அந்த காந்தம் ஒன்றை ஒன்று தள்ளுவதை பார்க்க. ஒன்றை ஒன்று தள்ளும். அடுத்ததாக மூன்றாவது, காந்தம் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணத்தை நாங்கள் திசை காட்டி என்று சொல்லுவோம். உபகரணம் திசை காட்டி. திசை காட்டி
நான்காவது, ஒவ்வாத முனைவுகள் ஒன்றையொன்று, அதாவது ஒவ்வாத முனைவுகள் என்று இங்க குறிப்பிடுறது, ஒன்று வடமுனைவும் தென்முனைவும் இருக்கிறது, அல்லது தென்முனைவுக்கு அருகில வடமுனைவை கொண்டு செல்லும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வேற வேற முனைவுகள் கிட்ட கிட்ட கொண்டு வர அவை கவருவதை அவதானிக்கலாம். கவரும் சொல் ஒன்றையொன்று கவருவதை அவதானிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க இன்றைக்கு காந்தங்களினுடைய வலிமை, காந்தத்தின் விசை தொடர்பாக பார்த்து, இது இதனுடைய பயிற்சி வினாக்களும் பார்த்து காந்தங்களை நாங்க நிறைவு செய்திருக்கோம். இப்ப இந்த அலகோட உங்களுக்குரிய 2ஆம் தவணைக்குரிய அலகுகள் நிறைவடைஞ்சு. சரியா? இப்ப உங்களுக்குரிய 2ஆம் தவணை பரீட்சைக்கு இந்த காந்தங்கள் வரைக்குமாக உங்களுக்கு வினாக்கள் வரும். நாங்க அடுத்த வகுப்பில இருந்து பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த உங்களுக்கு 2ஆம் தவணைக்குரிய பயிற்சி வினாக்களை நாங்க பார்ப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லையா? நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.